Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம The Spectacular Spider-Man Season 2 episode 11 and 12 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் பார்த்தா தான் இந்த வீடியோ புரியும். அந்த எபிசோட்லாம் நம்ம சேனலில் தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஸ்பைடர்மேனுடைய அட்வென்ச்சர் உங்களை தேடி வரும். மறக்காம இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டு லைக் ஒன்று போட்டு போயிடுங்க. இப்போ வாங்க லாஸ்ட் எபிசோட்ஸில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ஸில் என்ஃபோர்சர்ஸ் நியூ சூட்ஸோட வந்து கோல்டை திருடலான்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேனாக மாறி வந்து அவங்கள போட்டு துவச்சிருப்பான். அதுக்கப்புறமேட்டு கிரைம் லாட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட அந்த மீட்டிங்கில் ஹேமர் எடுத்து குழப்பத்தை உண்டாக்கி பிரச்சனையாக்கி 3 பேரையும் மாற்றி அடிக்க விட்டு ஃபைனலாக அவங்களையும் ஸ்பைடர்மேன் சண்டை போட்டு டிஃபீட் பண்ணி போலீஸில் பிடிச்சி கொடுத்துருப்பான். இதுதான் லாஸ்ட்டில் நடந்திருக்கும். சரி வாங்க இனிமேட்டு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். த ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன் அனிமேட்டட் சீரீஸ். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் கேங்ஸ்டனுடைய பார் எரியுது. ஆக்சுவலாக அது அவன் பாரே கிடையாது, மோன்டானாவுடைய தான். அதனால் ஃபீல் பண்ணுறான். இந்த பார் ஏரியா காரணம் மோல்டன் மேன் தான். இவனும் ஸ்பைடர்மேனும் சண்டை போட போய் தான் அந்த பார் எரிய ஆரம்பிச்சிருக்கோம். அந்த இடத்துல தான் லிஸோ மேரி ஜேனும் இருப்பாங்க. பீட்டர் பார்த்துட்டு நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காப்பாற்றுறதுக்காண்டி போவான். அப்படியே ஃப்ளாஷ்பேக் சொல்லிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் தான் லிஸு ஃப்ளாஷ்பேக்கு போவா. என்ன ஆயிருக்கும்னா ஸ்கூல் ட்ராமாவுக்கு ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கும் போது மார்க் ஆலன் அன்னைக்கு வரலை, லைட் மேனாக இருந்தானா அவன். நடுவில் இவங்க சண்டை போடுறதையும் காட்டுறாங்க, பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அன்னைக்கு வந்து பீட்டருடைய நாள் ரொம்ப நல்லாவே ஸ்டார்ட் ஆகிருக்கும். அழகான ஸ்டேசியை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கும் போது லிஸ் அதை பார்த்து கோவமாயிடுவா. அதுக்கப்புறம் அவன்கிட்ட போய் சமாதானப்படுத்த அவளும் சரின்னு சொல்லி ஏற்றுப்பா அவனை. அப்போ லிஸ் ஆலன் அவனுடைய அண்ணனான மார்க் ஆலனை திரும்பி பிளாக்கி கேங்ஸ்டன் கூட பேசுறதை பார்த்தா அவன் திரும்பி கேம்பிளிங் எல்லாம் பண்ணுறான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே வரா. பீட்டர் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு ஆறுதல் படுத்துறான். இந்த பக்கம் ஃபைட் சீன்லேயும் காட்டுறாங்க, 2 பேரையும் காப்பாற்றுறான். அங்கே பிளாக்கி கேங்ஸ்டனுடைய ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. மார்க் ஆலன் இவன்கிட்ட வந்து கேம்பிளிங் பண்ணி ஃபுல்லாக காசை இழந்து தோற்று போயிடுறான். அந்த நேரம் பார்த்து தான் காப்ளினை சந்திக்கிறான். அந்த இடத்துல காப்ளின் வந்துட்டு அவனுக்கு கீழே எல்லாரையும் ஒர்க் பண்ண சொல்லி சண்டை போட்டு அடிக்கிறான், எல்லாரையும் தூக்கி போட்டு. அதனால் பிளாக்கி கேங்ஸ்டனும் சரி ஓகே நான் வந்து உனக்கு கீழே வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பான். காப்ளின் ஃபர்ஸ்ட் வேலையாக கேங்ஸ்டன் கிட்டே எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஒரு ஆள் வேணும்னு கேட்க கடனை கொடுக்காத மார்க் ஆலனை தூக்கிட்டு அங்கே போடுறான். அப்போ கேங்ஸ்டன் அங்கே இருந்த நார்மன் கிட்டேயும் டாக்டர் கிட்டேயுமே புதுசாக ஒரு பிக் மேன் வந்திருக்காரு, அவரு தான் அந்த வேலையை கொடுத்து அனுப்பிச்சாருன்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அவன் உடம்புல அந்த சிறப்பை ஏற்ற அப்போ தான் அவன் வந்து மோல்டன் மேனாக மாறுறான். ஆக்சுவலாக மார்க் அவன் தங்கச்சியை பார்த்தோன்னே ஹெல்ப் பண்ணணுன்னு தான் ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் முடியல, அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியலை. என்ன ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறான், சண்டை போடுறான், அந்த லேபே எரிக்கலான்னு ட்ரை பண்ணுறான். அப்போ தான் டாக்டர் சொல்கிறாரு உன்னை நீ கண்ட்ரோல் பண்ணால் அது தானாக போயிடுன்னு சொல்ல அவன் கண்ட்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு நார்மல் ஆகுறான். திரும்பி அவன் கேம்பிளிங் பண்ணுறதுக்காண்டி காசை கட்டுறான். அந்த நேரத்தில் காப்ளின் இவனை அப்படியே பார்க்காத மாதிரியே இவனை ஃபாலோ பண்ணுறான். ஸ்பைடர்மேன் அப்போ அந்த பக்கம் தான் இருக்கான். மார்க்கு வந்து ஒரு குதிரை மேலே தான் வந்து காசை கட்டியிருப்பான். அவன் குதிரை தோற்று கோவத்தில் இருக்கும்போது டக்குன்னு காப்ளின் அவனுடைய பவரை ஆன் பண்ணி விட்டுருவான் ரிமோட் மூலயமா. இந்த வாட்டி அவனால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எல்லா பொருளும் டேமேஜ் பண்ண அந்த இடத்துல ஸ்பைடர்மேன் வந்து என்னடா நீ டேமேஜ் பண்ணினுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை தூக்கி போட்டு அடிக்க அப்படி ஸ்டார்ட் ஆன சண்டை தான் சொல்லிட்டு காட்டுறாங்க. இங்கே சண்டை நடக்கிற இடத்துல காட்டுறாங்க. மார்க் எல்லாரையும் பத்திரமா சேவ் பண்ணுறதுக்காண்டி காப்பாற்றின்னு இருக்கான். இவனை ஆளை காணும்னு சொல்லிட்டு தான் லிஸோ மேரி ஜேனும் வந்து கிளம்பியிருப்பாங்க வீட்டிலேருந்து, எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு. அப்படி வந்தவங்க தான் இந்த பிளேஸ்க்கு வந்து இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் மாட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மார்க் ஸ்பைடர்மேனை தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருப்பான். லிஸோ மேரியே எவ்வளோ சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான், நான் ஸ்பைடர்மேனை கொன்னே திருணும்னு சொல்லுவான். அப்போ தான் ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. அப்போ காப்ளின் வந்து சொல்லுவான் என் கையில் இருக்கல இந்த ரிமோட்டை வச்சு தான் உன் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியும். நீ ஸ்பைடர்மேனை சாகடிச்சா தான் நான் வந்து உன்னை ஃப்ரீ பண்ணி விடுவேன், இல்லை நீ இந்த பவரை வச்சு வாழ்க்கை ஃபுல்லாக சாகணும்னு சொல்லிட்டு அவனை பிளாக்மெயில் பண்ணதுனால தான் வேறு வழியே இல்லாமல் தன்னைத்தானே காப்பாற்றினும்னு சொல்லிட்டு தான் இந்த காப்ளின் சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஸ்பைடர்மேனை கொல்லணும்னு சொல்லிட்டு வேம்ட்டு கேம்பிளிங் பண்ணுற பிளேஸில் வந்து சண்டை போட ஆரம்பித்து அந்த இடத்தையும் கொளுத்தி அதுக்கப்புறமே தான் இந்த சண்டைலாம் நடந்திருக்கும். கேம்பிளிங் பண்ணுற இடத்துக்கு மார்க்கை தேடி வந்த போது தான் 2 பேருமே உள்ளேயும் மாட்டியிருப்பாங்க. இங்கே வெளியில் 2 பேர் எவ்வளோ சொன்னாலும் கேட்கல. அவன் தூக்கி போட்டு ஸ்பைடர்மேனை தாறுமாறாக தாக்கிட்டு இருக்கான். அப்புறம் வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்க பைப்பு கிப்பெலாம் உடச்சி விட்டு அவன் ஃபயர் கண்ட்ரோலை வாட்டரை வச்சு மொத்தமாக முடிக்கிறான். இதை பார்த்தா காப்ளின் இவனும் வேஸ்ட்டு தான் மற்றவங்கள மாதிரின்னு சொல்லிட்டு அவன் பவரை ஆஃப் பண்ணி விட்டு கிளம்புறான் அங்கேருந்து. டாக்டர் கார்னஸ் டாக்டர் மைல்ஸ் வந்து இல்லீகலான ரிசர்ச்லாம் பண்ணுறதை கண்டுபிடிச்சிட்டான். அந்த மாதிரி இல்லீகலாக பண்ண ரிசர்ச் தான் வந்து மோல்டன் மேனையை உருவாக்கியிருக்கோம். அதை நான் உடனே போலீஸ்கிட்ட சொல்லலான்னு சொல்ல நீ அதை பற்றி சொன்னீங்கன்னா நான் லிசர்டோடைய ரிசர்ச்சை வந்து வெளில சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர் கார்னஸை பயமுத்துறாங்க. இந்த பக்கம் சேஃப்டி பண்ணுறாரு ஜார்ஜ் ஸ்டேசி. அங்கே ஆக்சிடென்ட் ஆகிற இடத்த அப்படியே சீன் ஜம்ப் ஆகும். ஜேம்ஸ் நார்மன் ஸ்டேசி இவங்க 3 பேருமே ஜார்ஜ் ஸ்டேசி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி லாக்கரை வந்து உருவாக்கியிருக்காங்களாம். அதாவது ப்ரிசன் மாதிரி இந்த வில்லன்ஸ் எல்லாம் போட்டு அடைக்கிறதுக்காண்டியும் முக்கியமான பொருட்களை வைக்கிறதுக்காண்டியும் அது உள்ள ஸ்பைடர்மேன் போயிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக்அப் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஆஸ்காப்பில் வந்து பிளாக் கேட் வந்து ஏதோ ஒரு வேலையை பார்க்கறதுக்காண்டி திருட வந்திருப்பா.
ட்ராமாவுக்கு வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம் ஸ்கூல் சைடில். ஆனால் ஹாரி மட்டும் இன்னும் வரலை. எல்லாரும் ஹாரியை வலை போட்டு தேடிட்டு இருக்காங்க, அவன் எங்கே இருக்கான்றதே தெரியலை. அப்படியே சீன் ஜம்ப் ஆகும். இந்த பக்கம் பிளாக் கேட் வந்துட்டு மேலே இருக்க ஏதோ ஜன்னல் விண்டோ மாதிரி இருக்கும் ஏதோ, அதை வந்து அறுத்து உள்ளே இறங்குவா. ஸ்பைடர்மேனும் என்னடா இது பவராக இருக்குது, எப்படா இந்த ப்ரிசன்லேருந்து நம்ம தப்பிக்கிறது, நம்மளால் தப்பிக்க முடியும்னு காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கிறான். ட்ராமா நடக்கிற இடத்துக்கு ஒன்றுமே ஹாரி வரல. அதனால ஆபின் ப்ரௌனை ஹாரியோடைய கேரக்டருக்கு தயார் பண்ணுறாங்க. ஸ்பைடர்மேன் இங்கேயும் வலையெல்லாம் போட்டு மொத்தமாக கதையை முடிச்சு உள்ளே வந்த போலீஸை ஏமாற்றிட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறான் ஒரு வழியாக. போலீஸ் உள்ளே இருக்க அந்த தடுப்புகள்லாம் இனிஷியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்பைடர்மேன் அதெல்லாம் தப்பிச்சு கடகடன்னு வெளில ஓடுறான் டக்குன்னு. ஆனால் அது எதுவுமே வந்து போலீஸ்கிட்டையும் ஹேண்டில் ஆக மாட்டுது. போலீஸே உள்ளே யாரை வச்சு லாக் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பண்ணுறது வேறு யாரும் கிடையாது, காப்ளின் தான். உள்ளேயே வச்சு ஸ்பைடர்மேன் கதையை முடிக்கணும்னு ட்ரை பண்ணுறான். ஆக்சுவலாக ஸ்பைடர்மேன் இருக்கிறது பிரிசன் உள்ள தான். கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு தப்பிச்சு வந்தால் அங்கே பிரிசன் உள்ள காட்டுறாங்க. எல்லாருமே ஸ்பைடர்மேன் மேலே காண்டா இருக்காங்க. ஏன்னா எல்லாரையுமே பிடிச்சி கொடுத்தது ஸ்பைடர்மேன் தான். எல்லாம் வெறி கொண்டு பார்த்துட்டு இருக்கும் போது ஜெயில் லாக்கர் ஃபுல்லாகவே திறந்து விட்டுருவாங்க காப்ளின்னு. இந்த பக்கம் ஹாரி இல்லாமலே ட்ராமா ரொம்ப பக்காவாக சூப்பராக போயிட்டுருக்கோம். லிஸும் பீட்டர் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடுவா ட்ராமாலையும். இந்த பக்கம் சூப்பராக ஃபைட் போயிட்டுருக்கோம். எல்லாரும் ஒன்று கூட்டிகிட்டு இருப்பாங்க. அங்கே உள்ள குவென்டின் பெக் இல்லை, அது வந்து ஆக்சுவலாக அவனுடைய ஆண்ட்ராய்ட் தான். ஆக்சுவலாக பிளாக் கேட் திருட போல் அவங்க அப்பா ஜெயில் உள்ளே இருக்காரு, அவரை காப்பாற்ற தான் போயிருக்கா. இந்த பக்கம் மேஜிக் மேன் வழக்கம் போல் வவ்வாலாம் விட்டு அவனை தூக்கி போட்டு மெச்சிட்டு இருக்காரு. பிளாக் கேட் ஸ்பைடர்மேனும் ஜெயில் உள்ள தான் இருக்கான்றதை கண்டுபிடிச்சிட்றா. ஸ்பைடர்மேனை எல்லாரும் தூக்கி போட்டு மெதிக்க அந்த நேரத்தில் பிளாக் கேட்டும் வந்து ஸ்பைடர்மேனுக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ரெண்டு பேரும் முடிஞ்ச அளவுக்கு போராடி எல்லாரையும் வெளுத்து கட்டுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தெம்பு இல்லை. அதனால ஒரு லாக்கப்பில் வந்து உள்ளே க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாக ஸ்பைடர் வெப்பை போட்டு க்ளோஸ் பண்ணிடுறான். ட்ராமாவில் பசங்க எல்லாருமே பர்ஃபெக்டாக நடிக்கிறாங்க. இந்த பக்கம் காப்ளின் மார்க் ஆலன் அப்புறம் ரெய்னோடைய செல்லை ஓப்பன் பண்ணுறான். காப்ளின் மார்க் ஆலனை பிளாக்மெயில் பண்ணுறான். நீ வந்து தப்பிக்கணும்னா உள்ளே தான் இருக்கான் ஸ்பைடர்மேன், இப்பயே கதையை முடின்னு சொல்கிறான். பவர் ஆன் பண்ணி விட்டுறான். பிளாக் கேட்டோட அப்பா தான் பிளாக் பிளர்கர். பீட்டரோடைய மாமாவை கொண்டது இவர் தான். அதை தெரிஞ்சு பீட்டருக்கு ரொம்ப கோவம் வருது. ஆனாலும் பிளாக் கேட்டோட அப்பாவை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு காப்பாற்றுறான் அவங்கள. இவங்க மேலே இருக்க வென்டிலேட்டர் வழியாக போயிட்டு இருக்கும் போது உள்ள டக்குனு மால்டன் மேன் ஃபயர் விட ஆரம்பிச்சா. நல்ல வேளை அவங்க டக்குனு கீழே இறங்கிடுவாங்க. அங்கே மயக்க மருந்து கொடுக்குற ஆக்சிஜன் கேஸ் தான் ஃபுல்லாகவே இருக்கும். அப்போ பீட்டர் வந்து ஒரு பிளானை போடுறான். இந்த இடத்துல மொத்த பிரிசனர்ஸையும் கூட்டு வந்து அடைச்சி அதுக்கப்புறமேட்டு கேஸ் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் மயக்கம் போட்டு வச்சிடணும். அப்போ தான் நம்ம இங்கேருந்து தப்பிக்க முடியும். ஆனால் இதை உள்ளே இருந்தே யாரோ ஒருத்தங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்புறம் கஷ்டப்பட்டு அங்கே இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு வராங்க. ஆக்சுவலாக உள்ளே இருக்கிறாங்களே அவங்க அந்த கேஸை ஆன் பண்ணாங்கன்னா அவங்களும் சேர்ந்தா மாட்டிப்பாங்க. ஆனால் ஃபைனலாக வந்து பிளாக் கேட்டோட அப்பா தான் அந்த கேஸ் ஆன் பண்ணிட்டு எனக்கு வெளில வரவும் விருப்பம் கிடையாதுமா, நான் வந்து யாரையும் கொல்லணும்னு நினைக்கல, ஆனால் தெரியாமல் தான் அவரை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் மாமாவை குத்தி காட்டுவான். அதனால அவரும் ஜெயில் உள்ளே மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. காப்ளின் காண்டாயிட்டு இவனுங்களை நம்மனா வேலையாகுதுன்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேன் அடிக்க அவனே டைரெக்டாக இறங்குறான். அப்புறம் காப்ளினுக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் செம்மையாக சண்டை வரும். அதுக்கப்புறமேட்டு காப்ளின் அங்கே தப்பிச்சு போயிடுவான். பிளாக் கேட்டு ஸ்பைடர்மேனை கோச்சின்னு போயிடுவா. அவங்க அப்பா காப்பாற்றலன்னு வந்து ஸ்பைடர்மேனால் விட்டு போனதுனால அவள் கோச்சிக்கிறதுனால அப்படியே இந்த எபிசோடு சேர்த்து முடிக்கிறாங்க. இன்னும் ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்குது, அதுதான் ஃபைனல் எபிசோட். அதோட த ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன் முடிய போகுது. ஸோ ஓகே, மறக்காமல் இந்த சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த எபிசோடே உங்களுக்கு தேடி வரும். இந்த வீடியோ எப்படி இருக்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க. அடுத்த எபிசோடை சீக்கிரமாகவே கொண்டு வந்துடுறேன். சரி, இப்போ நான் போயிட்டு வரேன். டாட்டா, பாய் பாய்.